என்னும் விழிப்புணர்வு நாடகம் சரியாக இருந்தால் எங்களை வாழ்த்தி விடுங்கள், தவறாக இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். பங்கஜம், பங்கஜம், மன 10,000 சொந்தா போடு. ஊர் உலகத்துல எல்லா பொம்பளையும் அப்படியே கட்டினாங்க. எனக்காக தோற இந்த ஊர்ல வேறு என்ன மாதிரி ஆம்பளை கட்டி போடு போடு. அடிக்கிறத தவிர என்ன கட்டி அவங்கள பேச பாப்பா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கப்பா. அதனால நாங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர ஆசையா இருக்குப்பா. பாப்பா நாங்களும் ஸ்கூல் போயிட்டு வரோம்ப்பா. அது பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடமா யாரும் போகலாம், புரியுதா? பள்ளிக்கூடமா வசதி படுத்த மட்டும்தான் பள்ளிக்கூடம். நம்மளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது. நாளைக்கு இந்த ஓத்தகாரிக்கு செங்கோல் தூக்கம் கண்டிப்பா வேலைக்கு வரும், புரியுதா? ஒரு நாளைக்கு 200 ரூபாய், கண்டிப்பா 400 ரூபாய், 30 நாளைக்கு 12,000 ரூபாய். இதெல்லாம் பச்சா வருமா? உழைச்சாதான் வரும். ஓட போக்கு ஓட போக்கு ஓட பகுதம் வாடு காலத்துக்கு கொடுக்கறதுக்கு வேலை பேசுறாங்க. சாப்பாடு யாரும் தண்ணி என்ன சோதனை உப்பு இல்லை, ஒரு மிளகா இல்லை, ஒரு காரம் இல்லை. இந்த சோறு மனு திருங்கடா 2 பேர் நாய்க்குள்ள நாய் சீக்காதுக்கு, நாய் சீக்காது, நாய் சீக்காது. பண்றது தினமும் வேலைக்கு போறோம், நீ பாடுக்கு போற பறக்காசா சாராய் சொல்றது. ரோட்ல ஒன்னால ஒண்ணு இல்ல, ஒரு பச்சை மிளகா இல்ல, ஒரு கடுகு இல்ல, ஒரு முழுசல் இல்ல, ஒரு உப்பு இல்ல. எல்லாம் சாப்பிட்டு முடியும். இந்த லட்சம் நீ எல்லாத்தையும் பண்றியா? ஊர் உலகத்துல எல்லாம் அவங்க எல்லா பொண்ணாட்டியும் அவங்களே கேட்டாங்க. என்ன புடவை என்ன என்ன நெல் என்ன காலத்தை இவளை கண்டு சித்திரமாக்கே தான் பகல் ஃபுல்லா ராத்திரி ஃபுல்லா எங்க அடிக்கிறது. இப்படி இருந்தா யாருமே உனக்கு கொடுக்க நானே காலை குடிமரத்து வேற அதெல்லாம் வயலுக்கு வர என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே போச்சு. நான் குடிப்பேன், கஷ்டப்படுறதெல்லாம் குடிப்பேன். நான் குடி யாராலும் ஒழிக்க முடியாது. கிடையாது எனக்கு என்ன குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற வெக்கமல்ல. இப்படிப்பட்ட உன்னோடு எப்படி வருவ பொம்பளை, இப்படிப்பட்ட உன்னோடு எப்படி வருவ பொம்பளை. நானும் குடிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட மூணு குடிச்சா பொம்பளைலாம் அவளை கேவலம் போச்சு, ஏதாலும் போச்சா? ஆம்பளைக்கு எல்லாம் உண்மையோ அதே உண்மையோ பொம்பளைங்க கூட அரசாங்கம் முதல்ல தெரியல. நீதான் மழை கூட பள்ளிக்கூடம் அதை கிடையாது, முடியாத தெரியாது. பங்குஜா 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 கொஞ்சம் குத்து கொடையுது, வயிற்று வலிக்குது. நானும் தெரியலப்பா. என்னாச்சு? வயிற்று வலிக்குது, குத்துது, கொடையுது, தெரியல என்ன தெரியல. அந்த மாத்திரை 30 என்னோட ஏய் அப்பா சொல்லுவா அப்படியே வர ஏன் வேற டாக்டரோட போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, என்னம்மா ஆச்சு? இவரு என் வீட்டுக்காரர் ஐயா. என்னன்னே தெரியல, வயிற்று அவதிப்படா இருக்கும். என்னாலும் பாருங்க ஐயா. என்னப்பா பண்ணுது? வயிற்று குத்துது, கொடையுது, என்னன்னு தெரியல டாக்டர். நல்லா மூச்சு இழுத்துடுப்பா. அப்பா அப்பா வடிகிற மாதிரி கடி சாப்பிட போறீங்க. என்னப்பா உங்க வீட்டுல நிறைய குடிப்பாரா? ஆமாங்க ஐயா, நேரத்துக்கு கேட்கறீங்க அப்படிலாம் போச்சு. குடிச்சு உடலெல்லாம் புண்ணாச்சு, புகை பிடிச்சு நுரையீரலாம் ஓட்டாச்சு. குடிச்சா காப்பாற்ற முடியாது. நான் எழுதி ஒரு மாத்திரை மருந்து வாங்கிக்கிறாங்க. நான் கொடுக்குற மாத்திரை மருந்து 25% தான் காப்பாற்ற முடியும். குடிக்காம இருந்தா மட்டும்தான் மீதி 75% காப்பாற்ற முடியும். போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்கம்மா. தெரியுங்களா அந்த மருந்து கிடைக்காங்க வார அப்படி 2 கோத்தாடு இருக்கு. இந்த காலத்துல இப்படியேப்பட்ட ஒரு மனிதரா இது போன்ற தவறான வழி போவதால் இது போன்ற நோய் எல்லாம் வருது. குடிக்கிற எல்லாத்துக்கும் இதே நிலைதான்.
தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடியை கெடுக்கும். குடியை கிடைக்கும். புகைப்பிடித்தால் மனிதனை மண்ணில் புதைத்திடும். குடியினால் ஆயுட்காலம் குறைந்துவிடும். குடியை நிறுத்திடு, ஆயுட்காலத்தை உயர்த்திடு. இன்னைக்கு நான் ஒரு டாக்டர் இருக்க காரணம் என் பெற்றோர் தான். என் பெற்றோர் தான் அந்த குப்பை மாதிரி குடிச்சிருந்தா என்னோட வாழ்க்கையும் சீரழிஞ்சிருக்கும். அதனால குழந்தைகளை படிக்க வைங்க. குடிக்கை செய்கின்ற செலவை குழந்தை பள்ளி படிப்பிற்கு செலவிடுங்கள். குடிக்கை செய்கின்ற செலவை குழந்தை பள்ளி படிப்பிற்காக செலவிடுங்கள். நாளை உன் குழந்தை ஒரு கலெக்டராகவோ ஒரு என்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ உருவாயிருவாங்க. தயவு செஞ்சு நான் கேட்கறது என்னன்னா, யாரும் குடிக்காதீங்க. குடியில் மூழ்கி விடாது, உன் குடும்பம் கண்ணீரில் மூழ்கிவிடும். குடியில் மூழ்கி விடாது, உன் குடும்பம் கண்ணீரில் மூழ்கிவிடும். சரிமா, வீட்டுக்கு கூட்டின்னு போமா, மாத்திரை கரெக்டா கொடுங்க. சரியா? சின்னோட அது விசிறி எட்டு வந்து ஆத்துற அது சேர போடுறோம். என்னடி கசக்குது? ஐயோ, டாக்டர் டானி கொடுத்தது எங்க வயிற்று வலி குடிய முதல்ல. அம்மா அப்பா டெய்லி குடிக்கிறதானே, எனக்கு கொஞ்சம் கொடுமா. தாய்மா அப்ப நடக்கும் கொடுமா. அப்படி ஆராய்க்க அதெல்லாம் நீ ஒழுங்கா தான் உன் குடியும் ஒழுங்கா இருக்கும். நீ தான் குடி நடக்கிறேன். அது என்ன பண்ணுற? அப்படி இருக்கு கொஞ்சம் வேலைக்கு போக முடியாது, கொஞ்சம் காப்பாற்ற முடியாது, மக்களுக்கு சோறு போட முடியாது. அதனால உங்க வீட்டுக்கு போயிட்டு 1 லட்சம் வேணா பங்குச்சோம். எங்க அப்பவே தர இது கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபா கொடுக்குதுன்னா அதை வச்சு வயிற்று கழிவு நடக்கிறாரு. இந்த லட்சணத்துல 1 லட்ச ரூபா எங்கேதான் எல்லாத்துக்குமே பேசலையா? காலத்துல மண்டையில் யாரையா குடிக்காதுங்க என்னதான் பண்ணி தொலைறது தெரியல. என்னடு புது புது வார்த்தை பேசுறேன்? இந்த காலத்துல கல்யாணம் பண்ணா வண்டி என்ன நட்டு என்ன கை கால் 10 போகணும். அவங்க போட்டாங்க வப்பே கல்யாணம் பண்ணும்போது குத்துற காது கூட குச்சி போடலையே. அந்த காதுக்கு நான் தான் குச்சி போட்டீங்க. வந்தா 1 லட்சம் வா, இல்ல வராது, ஓடு ஓடு. ஏய், இங்க தொலைடா. அப்படிங்களா போச்சு. அப்பா முடியாதுப்பா. மதியம் கேட்டாங்க, சேலத்துல கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல கேட்டாங்க. அந்த காக்கை கூப்பிடுறது எனக்கு குடிய வாழ்க்கையே ஒரு அப்பா. என்னம்மா சொல்ற? அதான் சொல்லுமா. அப்பா குடிச்சு வயர்லாம் முன்னாடிச்சாங்க. குடிச்சு வயர்லாம் முன்னாடிச்சு. 1 லட்ச ரூபா வாங்கினதும் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அடிச்சு கவா மேலே ஓடிக்கிறாங்க. அப்பா நானே கூலி செஞ்சு வைத்த கழிவுங்கிறேன். எங்கம்மா போட்டு 1 லட்ச ரூபாய் திடீர்னு கேட்டேன். எங்கம்மா போட்டமா குப்பை நல்ல பையன் தானே கொடுத்தம்மா. இப்படி குடிச்சு போட்டு பண்ணுவானு யாருக்குமா தெரியும்? அம்மா மாப்பிள்ளை கிட்ட பேசி பாக்குறான். மாப்பிள்ள ஐயோம்மா மாப்பிள்ள என் மகன் சொன்னா ஏதோ உடம்பு சரியில்லை. எப்படிக்குது மாப்பிள்ள உடம்புக்கு? சொல்லிட்டா உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் புள்ளிக்கு என் பொண்டாடியும் தெரியும், என் புள்ளிக்கும் தெரியும். முன்னாடி உட்காந்துறாங்க பாரு, அவங்களுக்கு தெரியும் உடம்பு சரியில்லை. நான் 1 லட்சம் சொன்னேன். அது சொன்னேன் மாப்பிள்ள பாய் மரம் அடிக்கிறது ஏன் பண்ணிடுறாங்க? மாப்பிள்ள நானே வயசான காலத்துல ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ஓஎம் பணத்தை வச்சு வைத்தா கம்மி மாப்பிள்ள. அந்த பணத்தை கூட உங்கள்கிட்ட கொடுத்துறேன் மாப்பிள்ள. என் மகளை வச்சு பாலு மாப்பிள்ள. என்னடி ஒப்போட 1 லட்ச ரூபா வாங்கி வாடினா என் கூட சேர்ந்து சமாதானம் ஆகுங்க முடியாது. 1 லட்ச ரூபா தான் எல்லாம் வரா. எங்க 1 லட்சம்? எங்க 1 லட்சம்? எங்க 1 லட்சம்? எங்கடி காணோம் 1 லட்ச ரூபாய்? மாப்பிள்ள என் மகளை வச்சு பாலு மாப்பிள்ள. இதனால முடியாது. 1 லட்சம் தான் வரட்டும், இல்லை அப்படியே போட்டோம். போடு மாப்பிள்ள என் முன்னாடி என் மகளை அடிக்கிற அதெல்லாம் நம்ம எவ்வளவு கொடுமை செய்வேன். ஏன் மாப்பிள்ள? ஏமா பங்கஜா, இவன் குடிச்ச பொருளெல்லாம் வெந்து போய்க்குது. இவன் பணம் பேய் பிடிச்சி அலையறான். இவன் கூட வாழ்றத கூட என் வீட்டில் வாழாம தேவை. நீ நல்ல வாமனா போகலாம், வீட்டுக்கு போகலாம். அப்பா விடுப்பா. ஏமா 1000 இருந்தாலையும் இவர் எங்க வீட்டுக்காரு. அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க? எந்தெந்த பொருள் எங்க இருக்கிறோமோ அங்கதான் இருக்கு. வீடு போறாமா பெரிய சொல்லுவாங்க, கல்லனாலும் கலவை புள்ளனாலும் புருஷன் வாழ்ந்தாலும்
பங்கஜம் நான் மன்னிச்சிருமா. இந்த நிலைமை நான் குடிக்காத குப்பை நான் விட்டு போகாம என் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் பங்கஜம். நான் மன்னிச்சிரு பங்கஜம். ஐயோ. தெரியாம செஞ்சுட்டேன். அப்பெல்லாம் எங்க அப்பா போறவங்க சமாதானப்படுத்துங்க. மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. குடிப்பதை தெரியாம செய்யணும் மாமா. மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள நீ தேர்ந்தது எனக்கு பெரிய விஷயம் மாப்பிள்ள. உங்களோட சொத்து எனக்கு எது மாப்பிள்ள. சரி மாமா. உன் உடம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் காத்த குணப்படுத்திடலாம். ஏமா பங்கஜா பங்கஜா விட்டு விட்டு ஏமா ஏமா இல்லை நிலம் தான் இருக்கு. சொத்து வீடு வீடு 2 இருக்கு. மாடு 2 கட்டி வச்சிருக்கம்மா. அதை 2 வித்துட்டு சரி போயா பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்து காப்பாற்றிடலாம். சரி மாமா. மனசுக்கே ஒன்றும் தெரியல. புரியல ஸ்கூல் போய் பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்த்து வந்துடலாம். சரி மாமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க ஐயா. ஐயா பையனா பள்ளிக்கூடம் சேர்த்துருமா ஐயா. சரிங்க ஐயா. இதெல்லாம் கலாச்சாரம் ஐயா. தனியார் பள்ளியில சேர்த்துறதுக்கு மட்டும்தான் ஐயா காசு வாங்குவாங்க. அரசு பள்ளியில சேர்த்துறதுக்கு யாரும் காசு வாங்குறதில்ல. இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் நல்லறிவை பெறுகின்ற ஒரே காரணத்துக்காக அரசே பள்ளியை நிறுவி அரசே பராமரித்து அவங்களே மாணவர்களுக்கு உண்டான எல்லா இலவச புத்தகங்களும் கொடுத்து போட்டுக்கிற துணியிலிருந்து காலுக்கு போற செப்பல்ல இருந்து படிக்கிற நோட்டு புக்கில் இருந்து பேனாய் பென்சில் இருந்து எல்லாமே அரசே கொடுக்குறாங்க. இங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களும் வந்து அவங்க பசங்களை வந்து அரசு பள்ளியில் யாருமே சேர்க்கறது இல்ல. எல்லாரும் வந்து சமுதாயத்தில் இருக்கிறவங்க நல்லபடியா படிச்சு முன்னேறதுக்காக அரசு பள்ளியிலே சேர்த்து நல்ல வாழ்வு முன்னேறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வரேன் சாமி. போயிட்டு சார். மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு குடும்பத்தில் ஒரே குழப்பமாகவே இருக்குது. இந்த வருஷமெல்லாம் உனக்கு உடம்பு சரியில்லாமே போச்சு. நாம ஜோசிக்காரை பார்த்து ஒரு ஜோசிட்டா எப்போ உனக்கு நல்ல காலம் பிறகுன்னு கேட்டு போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள. ஜக்கம்மா சொல்லறா ஜக்கம்மா சொல்லறா சாமி கும்பரா சாமி 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 இந்த வருஷமெல்லாம் குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்குது. சரிங்க. மாப்பிள்ளைக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. சரிங்க. மாப்பிள்ளைக்கு எப்ப நல்ல காலம் பிறகுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு சாமி. இப்படி வாங்க. உங்களோட பேர் என்னன்னு போய் சொன்னீங்கன்னா குப்பசாமி. காளியம்மா தாயா மாரியம்மா தாயா வடக்கமலை ஆண்டவனா வட்டக்காரியவனா குப்பன்ற பேரு ராசிக்கு கொஞ்ச நாளா ஜாதகம் சரியில்லை. மாதையம் சொல்லலாம் மாதையம் சொல்லலாம் ஜக்கம்மா சொல்லலாம் ஜக்கம்மா சொல்லலாம் ஜக்கம்மா ஆராய்ச்சி சொல்ல முடியும் யாரு பிடிச்ச கிரகமோ எங்க போற சனியமோ 3 இடம் போற இடத்துல யாருக்கோ தேவலத்தை கழிச்சு போட்டு போயிருக்காங்க. நீ விளையாட்டு வாக்கல போனியோ இடிக்க போனியோ எனக்கு தெரியாது. போன நேரத்துல இடது காலை வச்சு தாண்டி இருக்கிற அன்னைக்கு பிடிச்சி கிடக்கும். இந்நேரத்துல ஆட்டி படைக்குது. ராத்திரியில படுத்தா நிம்மதியா தூக்கம் இல்ல. கை கொடைச்சுது காலு கொடைச்சுது. என்ன சொல்றது விளங்குதா? வாய் கட்டுறது கை கட்டல காய் கட்டுறது வாய் கட்டல. ஓடி ஓடி சவாரி சேவை கையில 10 காசு இருக்கிறாங்க. சொல்றது விளங்குதா? இதெல்லாம் கழிக்குன்னு சொன்னா மாதையம் பேர் சொல்லி ஒரு தாய்க்கு ஒன்று எடுத்துக்கட்டு. இந்த தாய்க்கு 10,000மோ 15,000மோ வெறும் 1000 ரூபாய். நீ கொடுக்குற 1000மோ 2000மோ எனக்கு பெருசு இல்லை. இந்த மாதையம் பேர் சொல்லி ஒரு தாய்க்கு ஒன்று எடுத்துக்கட்டி அடுத்த டைம் வரும்போது உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தேன்னா அடுத்த டைமுக்கு வரும்போது இந்த குடும்பக்காரனுக்கு ஒரு வட்டி வெட்டி பட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்து பார்ப்போம். காளியம்மா தாயா மாரியம்மா தாயா வடக்கு மலை ஆண்டவனா வட்ட கல்யாணா இந்த தாயத்தை பிடிச்சி ராவு நேரத்துல சூரிய பகவான் சாயந்தரம் பக்கம் போற நேரத்துல 3 இடம் போற இடத்துல டம்ளரு அதுல தண்ணி எடுத்து போய் ஊத்திட்டு யாருக்கும் தெரியாம திரும்பி போனேன்னா உன்னை பிடிச்சி இறங்குமெல்லாம் பட்டு விளங்கும். அப்ப நான் வரட்டுங்களா? அப்ப 1000 ரூபாயை கொடுங்க. எல்லாம் நினைச்ச பாருங்க. இந்த அறிவியல் உலகத்துல இந்த விஞ்ஞான காலத்துல இப்படி ஒரு மக்கள் இப்படி ஏமாறுறது தான் நான் ஏமாத்திட்டு இருப்பேன். இன்னைக்கு என் பையன் கான்வென்ட்ல படிக்கிறான். என் பையன் காரணம் இந்த மாதிரி ஏமாறு இருக்கும். இன்னைக்கு நின்ற இடத்துல 1000 ரூபாய் நாளைக்கு ஊருக்குள்ள போனா எத்தனை ஆயிரம் ராத்திருக்குது புரிதல்ல. ஏமாறுறதுலையும் நான் ஏமாத்திட்டு தான் இருப்பேன். நாளைக்கு என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். நான் அடுத்து ஊரை பாறேன். காளிய மக்காயா மாரிய மக்காயா வட்டப்பாறையான பேட்டை மாணவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக